கிரிக்கெட் அணி தற்போது மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி எதிர்கொண்டுள்ளது. தற்போது 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இங்கிலாந்து அணியுடன் இந்தியா விளையாடி வருகிறது. இதற்கு பிறகு மார்ச் முதல் மே மாதம் வரை IPL கிரிக்கெட் தொடர் நடைபெற்றுள்ளது. அதன் பிறகு ஜூன் மாதம் ICC T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவில் நடக்க இருக்கிறது. இந்த தொடர் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏனென்றால் இந்திய அணி ICC T20 உலகக்கோப்பை 2007ஆம் ஆண்டு தான் வென்றது. அதன் பிறகு அந்த தொடரில் நாம் பெரிய அளவில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. ஒரே ஒரு முறை 2014ஆம் ஆண்டு இறுதிப் போட்டியில் இலங்கையிடம் தோல்வியை தழுவியது. அதன் பிறகு அரையிறுதிச் சுற்றை தாண்ட முடியாமல் தவித்து வருகிறது. இந்த நிலையில் இந்தியா T20 அணியில் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோர் திரும்பியிருக்கிறார்கள். இந்த T20 உலகக்கோப்பை தொடர்தான் அவர்களுக்கு கடைசி வாய்ப்பாகும். இந்த தொடருக்கு பிறகு சர்வதேச T20 போட்டிகளில் இருந்து விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் ஓய்வு பெற இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. வெறும் டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டிகளில் கவனம் செலுத்துவதற்காக இருவரும் இந்த முடிவை எடுக்க உள்ளனர். T20 உலகக்கோப்பை முடிவடைந்த பிறகு இந்திய அணி எந்த தொடரிலும் சென்று விளையாட என ரசிகர்கள் மத்தியில் கேள்வி எழுந்துள்ளது. அதற்கான விடை தற்போது தெரியவந்துள்ளது. T20 உலகக்கோப்பை ஜூன் மாதம் 30ஆம் தேதி முடிவடையும் நிலையில் ஜூலை மாதம் இலங்கைக்கு செல்லும் இந்திய அணி 3 ஒருநாள் மற்றும் 3 T20 போட்டிகளில் விளையாடுவதாக இருந்தது. ஆனால் அந்த தொடருக்கு முன்பே தற்போது BCCI ஒரு புதிய தொடரை அறிவித்திருக்கிறது. அதன்படி T20 உலகக்கோப்பை முடிவடைந்த பிறகு இந்த அணி ஜிம்பாப்வேவுக்கு சென்று 5 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. இதில் முதல் T20 ஜூலை 6ஆம் தேதியும், இரண்டாவது T20 ஜூலை 7ஆம் தேதியும், மூன்றாவது T20 ஜூலை 10ஆம் தேதியும், நான்காவது T20 ஜூலை 13ஆம் தேதியும், ஐந்தாவது T20 ஜூலை 14ஆம் தேதியும் நடைபெற இருக்கிறது. இந்த தொடர் அனைத்தும் ஹராரேவில் நடைபெறுகிறது. இதில் ஒரு போட்டி மற்றும் இரவு ஆட்டமாக நடைபெறுகிறது. விராட் கோலி, ரோஹித் சர்மா ஆகியோர் T20 கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு இந்தியா செல்லும் முதல் தொடராக இது இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.